everyone, welcome to a new study vlog video. இன்னைக்கு is 17 Wednesday மொஹரம். நம்ம எல்லாருக்குமே வந்து லீவு. சோ இந்த டே நாங்க ஒரு ப்ரொடக்டிவான டேயா யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸ்கூல் அகாடமிக் இயர் தொடங்கி more than 1 month ஆகுது. ஆனா நாங்க போர்ஷன்ஸ் பாதிக்கு பாதி தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஃபுல் டே லீவ் அப்படின்னு இது வரைக்கும் கிடைக்கவே இல்ல. சாட்டர்டேஸும் கிளாஸ் இருக்கும் 8 to 3:30. அன்னைக்கு ஈவினிங் தான் நார்மல் டேஸ் மாதிரி தான் படிப்போம். அப்புறம் சண்டேயும் நான் காலமா சர்ச் போயிட்டு ஈவினிங் என்னதாலும் படிக்க ஒரு 6 o'clock மாதிரி ஆயிடும். சோ இன்னைக்கு தான் ஃபுல் டே லீவ் கிடைச்சிருக்கு. இந்த 1 day ஃபுல்லா நாங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம் பிளான் போட்டிருக்கோம். இப்போ டைம் வந்து ஒரு 9 o'clock மார்னிங் இருக்குது. நாங்க இன்னைக்கு காலமா 8 o'clock படிக்கலாம் பிளான் போட்டோம். பட் லேசினஸால வந்து முடியாம போச்சு. சோ ரொம்ப லேட் பண்ணாம இப்பவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மார்னிங் செக்ஷன் நாங்க பிசிக்ஸ் தான் படிக்கலாம்னு இருக்கோம். பிசிக்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சோம். பட் தியரி பார்த்து இன்னைக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணலான் இருக்கோம். ப்ராப்ளம்ஸ் நம்ம வேற ஒரு நாள் பாத்துக்கலாம். சோ இன்னைக்கு தியரி பார்த்து ஃபுல்லா கிளியர் பண்ணலான் இருக்கோம். எப்போ முடியுதுன்னு தெரியல. சோ இப்போ டைம் வந்து 9 o'clock ஆகுது. பாப்போம் எப்போ முடியுது. சோ let's get into the video. Angular displacement, the angle described by the part is velocity. Velocity is the rate of change of speed by time. Change of position is the rate of respect to time. The angle described by the The angle described by the particle about the angle described by particle about the axis of rotation. நாங்கள் வெளியில் இருந்து வீடியோ பண்ணதுனால கொஞ்சம் காக்கா குருவி பேக்ரவுண்ட் சத்தம்லாம் கேட்கும். ஸோ சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மன்சூன் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளாடி மழை இருட்டாக இருக்குது. வெளியே வெளிச்சமாக இருக்குது அப்படினால வெளியில் வந்தால் இங்கே பேக்ரவுண்ட் சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. ஃபிசிக்ஸில் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எங்ககிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து நாங்கள் படித்தோம். ரொம்ப தரவாக படிக்கலனாலும் கொஞ்சம் ஓகே அளவுக்கு படித்தோம். மிட் டேர்ம் போர்ஷன் வந்து 3rd லெசன் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெசனோட தியரி பார்ட்டாக கொஞ்சம் படிச்சிட்டோம். பட் ப்ராப்ளம்ஸ் இன்னுமே படிக்காமல் நிறையவே இருக்குது பெண்டிங்கில். 3rd லெசனை இன்னும் சார் எடுத்து முடியலை. ஸோ அதுவும் இனிதான் நாங்கள் வந்து கிளியராக படிக்கணும். எப்படியாவது ஃபுல் கொஸ்டின்ஸ் படித்து முடிக்க நினைக்கிறோம். பட் தெரியலை, பார்ப்போம் எப்படி முடிக்கிறோன்னு. இப்போ டைம் வந்து 11 o'clock ஆகுது. பிசிக்ஸ் நாங்க வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல படிச்சதுல. ஏன்னா மோர் than 100 pages வந்து இந்த செகண்ட் லெசன்ல இருக்குது. பட் இந்த கொஞ்சம் டைம் வந்து நம்ம ஒரு ப்ரொடக்டிவா வந்து பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. மற்றபடி ஃபுல்லா முடிச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சன் எங்களுக்கு வந்து இல்ல. இனி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் இதுக்கு மேல எங்களால பிசிக்ஸ் படிக்க முடியாது. இதுக்கு மேல படிச்சா ரொம்ப போரா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதனால இனி ஒரு half an hour மாதிரி ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம். அதுக்கப்புறமா என்ன படிக்கலாம்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்ப நாங்க குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தாச்சு. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 12:30 மாதிரி ஆயிடுச்சு. சோ இனி நாங்க இங்கிலீஷ் தான் படிக்கலாம்னு பிளான் போட்டிருக்கோம். இங்கிலீஷ்ல யூனிட் 1ல உள்ள போயிங் கொஸ்டின்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் படிச்சேன். பட் அது இன்னைக்கு ரொம்ப கிளியர் பண்ணலாம், தரவு பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம். ஓகே, படிக்க போலாம். எங்களுக்கு இங்கிலீஷில் யூனிட் 1 மட்டும்தான் முடிஞ்சிருந்து. யூனிட் 2 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஸோ நம்ம மிட் டேர்முக்காக யூனிட் 1ஐயாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி யூனிட் 1 தரவு பண்ணலான்னு சொல்லி இப்போ படிச்சுட்ருக்கோம். ஸோ இப்படி தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு 1 hour மாதிரி இருந்து இங்கிலீஷ் படித்தோம். 12:15 1:15 வரை தான் 1 hour கிட்டே இருந்து படித்தோம். அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். ஸோ டைம் இப்போ 2:15 ஆகுது. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் படிக்க வந்துட்டோம். ஸோ எனக்கு கெமிஸ்ட்ரி இப்போ படிக்கலான்னு இருக்கோம். கெமிஸ்ட்ரி நான் ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தான் முடிச்சேன். மற்ற லெசன் எல்லாம் முடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் லெசன் எக்ஸாமுக்கு படிச்சனால அது ஓரளவு ஆச்சு. மற்றபடி ஸ்டடி போர்ஷன்ஸ் அதுதான் படிச்சுட்டு இருந்தேன் கெமிஸ்ட்ரியில. ஸோ இன்னைக்கு நான் செகண்ட் லெசன் டோட்டல் 51 கொஸ்டின்ஸ் இருக்கு. அவளுக்கு கவர் பண்ணலான்னு பிளானோட இருக்கேன். ஒரு 4 o'clock முன்னாடி முடிச்சிடலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியல. ஸோ படிக்க போகலாம். கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கும்போது செம்மையாக மழை பெஞ்சுது. மழையை விட காற்று நல்லா அடிச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். அப்படி நாங்கள் வெளியில் இருந்தனால மழையை பார்த்து எங்கள் கான்சன்ட்ரேஷன் லைட்டாக கம்மியாயிடுச்சு. ஸோ நாங்கள் ஒரு 1 hour மாதிரி படிச்சுட்டு ஒரு 10 minutes படுக்கலாமேன்னு போனேன்.
ஆனால் போன இடத்துல அப்படியே தூங்கிட்டேன். அடுத்து மம்மியும் என்னை எழுப்பலையா, அதனால 2 ஹார்ஸ் தூங்கி அடித்த காற்றுல மரத்தில் இருக்க இலையெல்லாம் பிச்சுக்கிட்டு பறந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு எங்கள் கான்சன்ட்ரேஷன் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. நானும் போய் படுத்து அப்படியே தூங்கிட்டேன். சரி, டைம் இப்போ 6:15 ஆயிடுச்சு. இப்பதான் தூக்கம் எழுந்திருச்சு, அப்படியே ரிஃப்ரெஷ் போயிட்டு வந்திருக்கோம். தூங்குவேன்னு நினைக்கல, சும்மா போய் படுத்ததுல அப்படியே தூங்கிட்டேன். மோர் தென் 2 ஹார்ஸ் மேல தூங்கிட்டேன். கெமிஸ்ட்ரியும் நினைச்சதெல்லாம் படிச்சு முடியல, இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் பேலன்ஸ் இருக்கு. சரி, ஓகே, இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கல, இனி நாங்க வந்து பாட்னி படிக்கலான்னு இருக்கோம். எங்களுக்கு நாளைக்கு அதுக்கு பீரியாடிக் டெஸ்டும் இருக்கு. சோ அந்த போர்ஷனை நாங்க கவர் பண்ணலான்னு இருக்கோம். அவளாவது தூங்கினா, நான் தூங்க கூட இல்லை. 2-3 வீக்ஸாவே கண்டினியூஸா ஃபீவரா இருக்கு. தெரியல எவ்வளவு படிச்சு முடியும்னு. இப்பவே கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்கலாம். சரி, இப்ப நம்ம பாட்னி படிக்க போலாம். தூங்கினதாலேன்னு தெரியல, எங்களுக்கு அதுக்கப்புறமா எங்களுக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக படிக்க முடியலை. பட் இருந்தாலும் நாங்கள் எங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதை படிச்சுட்டு இருந்தோம். எப்படியாவது படித்து முடிச்சிடணும்னு நாங்கள் 2 பேரும் தீர்மானம் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். பாட்னியை பொறுத்த அளவுக்கு அது புக் பேக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்காது, மேக்ஸிமம் புக்குலேருந்து தான் வரும். ஸோ அது என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் படிக்கலாம் சொல்லி நாங்கள் பார்த்து படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்படி தாங்க பாட்னி இன்ட்ரெஸ்ட் இருந்தும் இல்லாமலும் படிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு நாளைக்கு பீரியாடிக் டெஸ்ட் வேறு, ஸோ படிக்காமலும் இருக்க முடியாது. ஸோ ஏதோ ஓரளவுக்கு தரவாக படித்தோம். சோ பாட்னி படிச்சு முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து மேக்ஸ் படிக்க போறோம். மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 2.9 தான் வந்து படிக்க போறோம். இந்த 2.9 வந்து எங்க மிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அது வந்து பெண்ணி பார்க்க வந்து போறோம் நாங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம மேக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 2.9ல் அந்த கொஸ்டின்ஸ் 4 டைப்ஸில் இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ஒன்றா செஞ்சு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தப்போ அது ரொம்ப ஈஸின்னு நினச்சோம், பட் பண்ண ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஒரு 7:30 PM எல்லாம் நாங்கள் மேக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். 10:30 வரைக்கும் இருந்து படித்தோம். இடையில டின்னர் சாப்பிட்றது அப்படியெல்லாம் ஒரு 45 மினிட்ஸ் வேஸ்ட் ஆச்சு. பட் ஓகே, எப்படியோ படித்து முடிச்சிட்டோம். எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ண நினச்சோம், பட் எங்களால் முடியலை. ஓன்லி 5 சப்ஜெக்ட்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. காலமே இருந்து படிச்சதுனால ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சு. பட் இருந்தாலும் படித்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சி இருந்து படிச்சுட்டு இருந்தோம். ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இருந்து படித்தோம். ஸோ அவ்வளோந்தாங்க, மேக்ஸோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ காய்ஸ், டைம் இப்போ 10:30 ஆகுது. மேக்ஸ் படிச்சு முடிச்சிட்டோம். டின்னருக்கு அப்புறமும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்து 10:30 ஆகுது, முடிச்சிட்டோம். இனி கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் மட்டும் இருக்கு. அது 11 o'clock மேலே முடிச்சுட்டு தூங்க போயிடுவோம். இன்னைக்கு ஒரு டேயை ப்ரொடக்டிவ் யூஸ் பண்ண நினைச்சோம், பட் முடியல. தூங்காம இருந்தா கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஓகே, இன்னைக்கு படிச்சது சாட்டிஸ்ஃபைடு தான். நீங்க இன்னைக்கு எவ்வளவு படிச்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனி நம்ம வேற ஒரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.